இந்த வீடியோல எங்க வீட்ல கார்த்திகை தீபம் செலிப்ரேட் பண்ண vlog தாங்க பார்க்க போறோம். மார்னிங் மேகாவை டிராப் பண்ணிட்டு வரையிலேயே இந்த விளக்குலாம் வாங்கிட்டு வந்துட்டேங்க. அப்புறம் என்ன தெரியும் எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டேன். விளக்கு வந்து கொஞ்ச நேரம் தண்ணியில ஊறணும்னு எங்க அத்தை சொல்லியிருந்தாங்க, அதனால ஊற வச்சுட்டேன். ஈவினிங்கா பார்த்துட்டிங்கன்னா எனக்கு ரொம்பலாம் கோலம் போட தெரியாது. எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு இந்த ஸ்டார் மாதிரி போட்டு அப்படி இப்படின்னு இழுத்து விட்டுட்டாங்க. இப்போ கொஞ்சம் அதிகமாக ட்ராவல் பண்ணுறதுனால என்னோட மொபைல் ஃபோன், கிம்பிள், சார்ஜர் இதெல்லாம் வந்து கேரி பண்ணுறதுக்கு கொஞ்சம் பேக் தேடிட்டு இருந்தாங்க. அப்போ தான் பூப்பாவைன்னு சொல்லிட்டு ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ்லேருந்து இந்த பேக்ஸ் வாங்கியிருந்தேன். இது ஒரு காம்போ பேக்குங்க. இது மூணுமே வந்து ஒரு செட்டாக வந்துடும். ப்ளஸ் அந்த லாங் ஹேண்ட் பேக் மாதிரி இருக்குல்லங்க, அது ஒரு எல்லாமே சேர்ந்து ஒரு காம்போவாக வாங்கினேன் நான். எனக்கு குவாலிட்டி ரொம்ப பிடிச்சிருந்தது. பியோர் காட்டனுங்க. உள்ளே வந்து குல்ட் வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்காங்க. டெய்லி ஆஃபீஸ் போகிறீங்க, பிஸியான ஷெடியூலில் ஒர்க் பண்ணுறீங்கன்னா கையிலெல்லாம் துவைக்கிறதுக்கு எனக்கு நேரம் இல்லைங்க பேக்லாம் அப்படின்னீங்கன்னா இந்த மாதிரி பேக்ஸ் வாங்கிக்கோங்க. இதெல்லாம் வந்து மெஷின் வாஷும் பண்ணிக்கலாம். இவங்ககிட்ட நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. இந்த மாதிரி அவங்களோட பேஜை டேக் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்க. மேகா ஸ்கூல் போயிட்டு வந்த உடனே இன்னைக்கு விளக்கு வைக்க போறோம் அப்படின்னு சொன்னோடனே ரொம்ப எக்ஸைட்மெண்ட் ஆயிட்டா. எப்போ வைக்கிறோம்னு ரொம்ப நேரம் கேட்டுட்டே இருந்தாங்க. அப்புறம் விளக்கெல்லாம் எனக்கு தொடச்சி கொடுக்கறது, நான் எண்ணெய் ஊற்றி கொடுத்தேன்னா அதில் திரி போட்டு கொடுக்கறதுன்னு நிறைய ஹெல்ப் பண்ணாங்க. லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா அவள் குட்டி பொண்ணு. இந்த வருஷம் வந்து அவள் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்ணுறதை பார்க்கறதுக்கு எனக்கு ஆச்சரியமா இருந்தது. நான் விளக்கெல்லாம் பருத்தி கொடுத்தேன்னா அவள் கொண்டு போய் மாடியில எல்லாம் வச்சுட்டு வந்தாங்க. அப்படியே கொஞ்ச நேரம் மாடியில் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வானம் விடுறதெல்லாம் பார்த்துட்டு வீட்டுக்கு வந்துட்டோங்க. நாளைக்கு ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாங்க. பாய்ங்க.